ஒரு ஆஸ்பிரின் எடுத்துக்கிட்டா அது வலி இருக்கிற இடத்துல மட்டும் எப்படி கரெக்டா போய் வேலை செய்யுது? ம் பாடியில உள்ள எல்லா செல்ஸ்லயும் ஏன் வேலை செய்யறதில்ல? அதே மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு ஸ்பெசிபிக் பாக்டீரியாவை மட்டும் எப்படி தேடி கண்டுபிடிச்சு அழிக்குது? ஆமா, நல்ல கேள்வி. இந்த கேள்விகளுக்கு பதில் கெமிஸ்ட்ரியில ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஐடியால ஒளிஞ்சிருக்கு. ஆமா. உங்க சோர்சஸ வச்சு நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற டாபிக் யூனிட் 3 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல இருந்து கொலிஷன் தியரி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். லெட்ஸ் டூ இட். இந்த தியரிய புரிஞ்சுக்கிட்டா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏன் நடக்குது, அதை எது ஃபாஸ்ட் ஆக்குது, எது ஸ்லோ ஆக்குதுங்கிற ஆணி வேற நம்ம புடிச்சிடலாம். பேசிக்கலி இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட சீக்ரெட்டை வெளியே கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒரு ரியாக்ஷன் பேப்பர்ல நடக்குமா நடக்காதான்னு தெர்மோடைனாமிக்ஸ் சொல்லிடும். ஆமா. ஆனா அது எவ்வளோ ஃபாஸ்டா நடக்கும், அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்றது தான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். அண்ட் கொலிஷன் தியரி தான் அதோடைய ஃபவுண்டேஷன், அதோடைய இதயம்னே சொல்லலாம். ஓகே, அப்ப கேள்வி, கொலிஷன் தியரின்னு பேர்லே இருக்கு. அப்போ சிம்பிளா ரெண்டு விஷயம் ஒன்னோட ஒன்னு கொலைட் ஆனா மோதுனா ரியாக்ஷன் நடந்துருமா? எவ்வளவு சிம்பிள் இது. ஆமா, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா ரியாக்டன் மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு மோதணும். ஓகே. ஆனா இங்க தான் முக்கியமான ஆனா வருது. சும்மா மோதனா பத்தாது, ரெண்டு கண்டிஷன்ஸ் மீட் ஆகணும். ஓகே, என்ன அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட், அந்த மாலிக்யூல்ஸ் பொறுமான எனர்ஜியோட மோதணும். ஒரு மினிமம் ஆற்றல் தேவை. எனர்ஜி, ரைட். செகண்ட், அதுங்க சரியான ஆங்கிள்ல, யானி ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல மோதணும். ஓரியன்டேஷன். ஆமா, இந்த ரெண்டுமே சேர்ந்த மட்டும்தான் அந்த கொலிஷன் ஒரு எஃபெக்டிவ் கொலிஷனா மாறி ஒரு ரியாக்ஷனா உருவாக்கும். ஐ சி. சோ வெறும் கொலிஷன் இல்ல, எஃபெக்டிவ் கொலிஷன். இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கிறதுக்கு நான் இப்படி யோசிக்கிறேன். சொல்லுங்க. ரெண்டு பேர் ஒரு பேக்கேஜை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. வெறுமையா ஒருத்தர் பக்கத்துல இன்னொருத்தர் நடந்து போனா கொலிஷன் இருக்கு, ஆனா எனர்ஜி இல்ல. பேக்கேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. சரியா சொன்னீங்க. ஜீரோ எனர்ஜி. அதே சமயம் ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா ஓடி வந்து பேக் டு பேக் இடிச்சுக்கிட்டா எனர்ஜி இருக்கு, ஆனா ஓரியன்டேஷன் சரியில்லை. ஆமா, அப்பவும் பேக்கேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. கரெக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் நல்ல எனர்ஜியோட வந்து மோதினா மட்டும்தான் அந்த பேக்கேஜ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். மாலிக்யூல்ஸும் அப்படித்தானா? அப்சல்யூட்லி. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், மாலிகுலர் லெவல்ல ரெண்டு மாலிக்யூல்ஸ் நெருக்குக்கு நெரு மோதும்போது அவங்களோட எலக்ட்ரான் கிளவுட்ஸ் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்ணி டிஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்துல பழைய கெமிக்கல் பாண்ட்ஸ் வீக்கன் ஆகி பிரேக் ஆகும், புது பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹோல் ப்ராசஸை கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான அந்த மினிமம் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. எக்ஸாக்ட்லி. ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஷார்ட்டா நம்ம EA-ன்னு சொல்லுவோம். ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, அப்போ ஒரு கொலிஷன்ல அந்த EA விட எனர்ஜி கம்மியா இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. மாலிக்யூல் சும்மா இடிச்சிட்டு எலாஸ்டிக் கொலிஷன் மாதிரி பவுன்ஸ் ஆகி விலகி போயிடும். நோ ரியாக்ஷன். ஓ, ஜஸ்ட் பவுன்ஸ். ஆமா, அந்த எனர்ஜி பேரியரை தாண்டினா மட்டும்தான் புது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ உங்க எக்ஸாம்ஸ்க்கு த சிங்கிள் லைன் டெஃபினிஷன் இஸ், collision theory states that the rate of a reaction is proportional to the number of effective collisions per second between the reacting molecules. அந்த எஃபெக்டிவ்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். புரியுது. ஆனா இங்க ஒரு காமன் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கே. நான் ஒரு ஸ்டூடெண்டா யோசிச்சா, ஓ சிம்பிள், ரியாக்ஷனை ஃபாஸ்ட் ஆக்கணும்னா நிறைய கொலிஷன்ஸ் நடந்தா போதும்னு நினைப்பேன். லாஜிக்கல் திங்கிங். அப்போ கான்சென்ட்ரேஷனை ஜாஸ்தி பண்ணா மாலிக்யூல்ஸ் நிறைய இருக்கும், நிறைய மோதிக்கும், ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகிடும். இது சரியான யோசனையா? அது பாதி தான் சரி. இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றாங்க. கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும், அது உண்மை. ஓகே. ஆனா அந்த 1000 லட்சம் கொலிஷன்ஸ்ல ஆக்டிவேஷன் எனர்ஜியும் ப்ராப்பர் ஓரியன்டேஷனும் இருக்கிற கொஞ்சம் கொலிஷன்ஸ் மட்டும்தான் ரியாக்ஷனா மாறும். ஜஸ்ட் a small fraction. Very small fraction. Most collisions are, for the purpose of a reaction, completely useless. அவை சும்மா நடந்துட்டு போகும். ஓகே, here's where it gets really interesting for me. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியும் ஓரியன்டேஷனா நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் மனசுல ஒரு பூட்டு சாவி, லாக் அண்ட் கீ இமேஜ் வருது. ஓ, பெர்ஃபெக்ட் அனாலஜி. அது சரியான அனாலஜியா? ஒரு சாவி பூட்டுக்கிட்ட போகிறது தான் கலிஷன் வச்சுக்கலாமா? சூப்பர். அதை வச்சே நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். அந்த சாவி பூட்ல இடிக்கிறது தான் கலிஷன். ஒவ்வொரு செகண்டும் நீங்க சாவிய பூட்டு மேல தட்டலாம், ஆனா பூட்டு திறக்காது. கரெக்ட்.
அப்போ சாவியா உள்ள அந்த ஹோல்குள்ள தள்ளுறதுக்கு தேவையான ஒரு மினிமம் ஃபோர்ஸ் இருக்குமே, அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜியா? எக்ஸாக்ட்டா அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. கொஞ்சம் வீக்கா தள்ளுனா சாவி உள்ள போகாது. போகாது. அந்த மினிமம் தள்ளுற விஷயம் தேவை. அதுக்கு மேல நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தாலும் போட்டு தொறக்கும். ஆனா அதுக்கு கீழே எவ்ளோ ட்ரை பண்ணாலும் நோ யூஸ். சூப்பர். அண்ட் த ஃபைனல் பீஸ், சாவிய தலைகீழ வச்சா இல்ல சைடுல வச்சா எவ்ளோ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுனாலும் போட்டு தொறக்காது. சாவிய கரெக்டான ஆங்கிள்ல வச்சாதான் அதுதான் ப்ராப்பர் ஓரியன்டேஷன். ப்ரிசைஸ்லி. ஃபோர்ஸ் இருந்தாலும் ஆங்கிள் தப்புன்னா நோ ரியாக்ஷன். அப்படிதான் மோஸ்ட் மாலிகுலர் கொலிஷன்ஸும் ரியாக்ட் ஆகாது. ஃபோர்ஸ் அண்ட் ஆங்கிள், எனர்ஜி அண்ட் ஓரியன்டேஷன் ரெண்டுமே எஸ் சொன்னாதான் collision will be a success. அந்த லாக் அண்ட் கீ அனாலஜி ரொம்ப நல்லா புரியுது. எஸ்பெஷலி ஆஸ்பிரின் மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ்க்கு. ஆனா ஹைட்ரஜன் மாதிரி 2 சிம்பிள் ஆட்டம்ஸ் மோதும்போது நல்ல கேள்வி. அங்க லாக் மாதிரி பெருசா ஒன்னும் இல்லையே. அப்போ இதே ஐடியா எப்படி ஒர்க் ஆகும்? That's a great question. அந்த மாதிரி சிம்பிள் பார்ட்டிகல்ஸ்க்கு இன்னொரு மென்டல் மாடல் பெட்டரா ஒர்க் ஆகும். பில்லியர்ட் பால்ஸ். ஓ, பில்லியர்ட் பால்ஸ். ஓகே. 2 பில்லியர்ட் பால்ஸ் இடிச்சா அது ஃபியூஸ் ஆகி ஒன்னா ஆகணும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஃபோர்ஸோட கரெக்டான ஹெட் ஆன் ஆங்கிள்ல மோதினாதான் சாத்தியம். ஓ ரைட். கொஞ்சம் கிராஸா இடிச்சா கூட அதுங்க சும்மா பவுன்ஸ் ஆகி வேற வேற டைரக்ஷன்ல போயிடும். ஆமா, ரியாக்ஷன் நடக்காது. So the principle is the same, just the image is different. exactly. This raises an important question. ஏன் இந்த தியரி இருக்கு? இது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. ஓகே. முன்னாடி சாப்டர்ஸ்ல ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட, கான்சென்ட்ரேஷன், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட்லாம் எப்படி மாத்துதுன்னு நம்ம படிச்சோம். ஆனா ஏன் அப்படி மாத்துதுங்கிற கேள்விக்கு பதில் கொலிஷன் தியரி தான் கொடுக்குது. ஆமா. இது இல்லாம ஒரு கேட்டலிஸ்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளால மாலிகுலர் லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. So it's the why behind the what. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, லெட்ஸ் ட்ரை another visualization. கண்ணை மூடி இப்படி யோசிச்சு பார்க்க சொல்றீங்களா? ஒரு பிஸி ரயில்வே ஜங்ஷனை இமேஜின் பண்ணிக்கலாமா? நல்ல ஐடியா. சொல்லுங்க, என்ன பாக்குறீங்க? நான் பார்க்கறேன் நிறைய ட்ரெயின்ஸ், யானி ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸ்ல, டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ்ல. பெரும்பாலான நேரம் ட்ரெயின்ஸ் பக்கத்து ட்ராக்ல போயிடுது, இல்ல ரொம்ப ஸ்லோவா வந்து ஒன்னு இன்னொன்ற டச் பண்ணிட்டு போயிடுது. ஆங்கிள் சரியில்லை, ஸ்பீடு பத்தாது, சோ ஒன்னும் ஆகாம போயிடும். இதுதான் நான் ரியாக்டிவ் கொலிஷன்ஸ். பெர்ஃபெக்ட். மில்லியன்ஸ் ஆஃப் them happening every second. ஆனா எப்பவாவது ஒரு தடவை 2 ட்ரெயின் கரெக்டான ட்ராக்ல ரொம்ப ஹை ஸ்பீட்ல நெருக்கு நேர் ஹெட் ஆனா மோதுது. அப்போ ஒரு பெரிய கொலிஷன் நடந்து அந்த 2 ட்ரெயினும் கப்பிள் ஆயிடுது, ஒன்னா சேர்ந்துருது. இதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ரியாக்டிவ் கொலிஷன். எக்ஸலண்ட் மென்டல் மூவி. அந்த ஒரு சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட்டை உருவாக்க லட்சக்கணக்கான நியர் மிஸ் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட உண்மை. இப்போ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வருவோம். நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டோம்ல, ஒரு ஆஸ்பிரின் எப்படி ஸ்பெசிஃபிக்கா வேலை செய்யுதுன்னு. ஆமா. இப்போ இந்த தியரியை வச்சு பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஆஸ்பிரின் மாலிக்யூல் உங்க பாடியில இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் என்சைம் கூட கொலைட் பண்ணணும். கரெக்ட்? கரெக்ட். அந்த என்சைமுக்கு ஒரு அதிசயமான ஸ்பெசிஃபிக் 3D ஷேப் இருக்கு, ஒரு லாக் மாதிரி. சோ அந்த ஆஸ்பிரின் மாலிக்யூல் ஒரு கீ மாதிரி கரெக்டான ஓரியன்டேஷன்ல வந்து அந்த என்சைம்குள்ள லாக் ஆனா மட்டும்தான் ஆமா, அந்த பெயின் ரிலீஃப் ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணும். வேற ஒரு மாலிக்யூல் இல்ல அதே ஆஸ்பிரின் மாலிக்யூல் தப்பான ஆங்கிள்ல வந்து இடிச்சா ஒண்ணுமே ஆகாது. சரிதான். சோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டிக்கே காரணம் அந்த ஓரியன்டேஷன் ரிக்வயர்மெண்ட் தான். எக்ஸாக்ட்லி. இந்த லாக் அண்ட் கீ மாடல் தான் ட்ரக் டிசைனோட அடிப்படை. இன்னொரு டெக்னாலஜி அப்ளிகேஷனை பார்க்கலாம். கார்ஸ்ல இருக்கிற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ். ஓ, கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்ஸ், ரைட். கார் எக்ஸாஸ்ட்ல NO, CO மாதிரி ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வரும். அத N2 and CO2 மாதிரி ஹார்ம்லெஸ் கேஸஸா மாத்தணும். ஆமா, இது பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இதுல கொலிஷன் தியரி எப்படி வருது? நார்மலா கேட்டலிஸ்ட் இல்லாம இந்த ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி EA ரொம்ப அதிகம், ஒரு பெரிய மலை மாதிரி. ஓஹோ, ஓகே. எக்ஸாஸ்டோட நார்மல் டெம்பரேச்சர்ல அந்த மாலிக்யூல்ஸ்க்கு அந்த மலையை ஏற சக்தி பத்தாது. சோ அந்த ரியாக்ஷன் நடக்காது. அப்படியே அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வெளியே வந்துரும். ஓகே, so we need a way to make that mountain smaller. அதுக்கு தான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோமா? ப்ரிசைஸ்லி. அந்த கேட்டலிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டினம், ஒரு சர்ஃபேஸை கொடுக்கும்.
அங்க இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஈஸியான வழியில ரியாக்ட் பண்ணும். ஆ இந்த புது வழியோட ஆக்டிவேஷன் எனர்ஜி EA-ALT ரொம்ப கம்மி, ஒரு சின்ன குன்று மாதிரி. சோ கேட்டலிஸ்ட் ஒரு டனல் மாதிரி மலைய ஏறி போகிறதுக்கு பதிலா அது வழியா ஈஸியா போக வைக்குது. சூப்பர் அனாலஜி. இஃப் we connect this to the bigger picture, இப்போ நிறைய collisions-க்கு அந்த கம்மியான எனர்ஜி பேரியரை தாண்ட முடியும் and reaction ஃபாஸ்டா நடக்கும். Correct. The catalyst doesn't give energy to the molecules, it just lowers the barrier for the collision. அது ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணுது. இப்போ ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட்க்கு வருவோம். நீங்க சொன்னீங்க மாலிக்யூல்ஸ் ஒரு செகண்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் மோதுதுன்னு. நான் இப்போ கூட அப்ப ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்னு தான் நினைச்சிருப்பேன். ஆமா, அதுதான் காமன் சென்ஸ் நினைக்கும். பட் சோர்சஸ்ல பார்த்தா ஆஃபன் 0.01%க்கும் கம்மியான கொலிஷன்ஸ் தான் ரியாக்ஷனா மாறும்னு போட்டிருக்கு. Why? இது ரொம்ப inefficient-ஆ இல்லையா? Why is the system designed to be so wasteful? அதுதான் இங்க இருக்கிற ஆழமான விஷயம். What's fascinating here is இந்த inefficiency ஒரு பக் இல்ல, அது ஒரு ஃபீச்சர். A feature. எப்படி? ஒருவேளை நடக்கிற எல்லா கொலிஷன்ஸும் ரியாக்ஷனா மாறினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. Every molecule touching another causing a reaction. It would be chaos. Chaos is an understatement. The universe would be an unstable, chaotic soup of constant explosions. ஸ்டேபிளான ஒரு வாட்டர் மாலிக்யூலோ இல்ல காம்ப்ளெக்ஸான DNA மாதிரி ஒன்னும் உருவாயிருக்கவே முடியாது. Oh, wow. நாம் இருக்க மாட்டோம். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியும் ஓரியன்டேஷனும் வைக்கிற அந்த ஹை பேரியர் தான் இந்த யூனிவர்ஸ்ல ஸ்டெபிலிட்டிக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் காரணமே. It allows things to exist without constantly reacting and falling apart. Wow. So the fact that most collisions fail is the very reason we are here. That's a huge takeaway. Okay, so உங்க sourcesல இருந்து examக்கு focus பண்ண வேண்டிய சில clarity lines இருக்கு. Let's make sure we nail those. ஆமா. முதல் விஷயம் activation energy பத்தி. ஆமா. First point to remember, activation energy, EA, is the minimum energy required for a productive collision. Minimum is the key word. Minimum. Okay. அதுக்கு கீழே எவ்வளவு தடவை அடிச்சாலும் no use. Molecules will just bounce apart. ரெண்டாவது catalyst பத்தி. I think இது ரொம்ப important. A catalyst works by lowering the activation energy. அது சிஸ்டம்க்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஆட் பண்ணாது. கரெக்டா? Absolutely correct. It just provides an easier pathway. This is important because you should not confuse this with temperature's effect. Students often mix these two up. அத கொஞ்சம் ஆழமா சொல்லுங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் ரியாக்ஷன் ஃபாஸ்ட் ஆகும். கேட்டலிஸ்ட் போட்டாலும் ஃபாஸ்ட் ஆகும். என்ன டிஃபரன்ஸ்? நல்ல கேள்வி. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்க சிஸ்டம்ல இருக்கிற எல்லா மாலிக்யூல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியும் ஜாஸ்தி பண்றீங்க. ஓகே. எவ்ரிபடி கெட்ஸ் மோர் எனர்ஜி. ஆமா. So, a larger fraction of molecules இப்போ அந்த அதே பெரிய எனர்ஜி பேரியரை தாண்டறதுக்கு தேவையான எனர்ஜியை பெற்றுடுது. ஆனா ஒரு கேட்டலிஸ்ட் மாலிக்யூல்ஸோட எனர்ஜியை ஒன்றும் பண்ணாது. அது அந்த எனர்ஜி பேரியரவே குறைச்சிடும். ஆமா. It lowers the mountain itself. அந்த மவுண்டன் அனாலஜி இங்க பெர்ஃபெக்ட்டா யூஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றது மழை ஏறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கற மாதிரி. எக்ஸாம்ல கேட்டா இதே அனாலஜியை நினைச்சுக்கோங்க. ஓகே. மூணாவது கிளாரிட்டி பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், தி ஓரியன்டேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் as எனர்ஜி. ரொம்ப ஹை எனர்ஜியோட வந்தாலும் தப்பான ஆங்கிள் மோதுனா ரியாக்ஷன் நடக்காது. ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆமா. சில ரியாக்ஷன்ஸ்க்கு ஓரியன்டேஷன் ரிக்வயர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கும்னா 1 மில்லியன் ஹை எனர்ஜி கொலிஷன்ஸ்ல ஒன்னு கூட சரியான ஆங்கிள் நடக்காம போக வாய்ப்பு இருக்கு. So it's not a 50-50 choice, it's like winning a lottery. You need the energy ticket and the orientation ticket to win the reaction prize. A perfect way to put it. Okay, so what does this all mean? In the ஆழமான discussion, let's quickly recap for easy revision. Sure. Core idea. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா மாலிக்யூல்ஸ் வெறுமையா மோதுனா பத்தாது. 2 விஷயம் தேவை. 1 பொறுமான ஆக்டிவேஷன் எனர்ஜி. கரெக்ட். 2 சரியான ஓரியன்டேஷன். இந்த ரெண்டுமே சேர்ந்தா எஃபெக்டிவ் கொலிஷன் மட்டும்தான் ப்ராடக்ட் கொடுக்கும். சரியா சொன்னீங்க. இத நினைவு வச்சுக்க பெஸ்ட் வழி அந்த லாக் அண்ட் கீ அனாலஜி தான். சரியான ஃபோர்ஸோட சரியான ஆங்கிள்ல சாவிய போட்டா தான் பூட்டு திறக்கும். ஆனா அந்த அதே ஐடியாவை நம்ம டெக்னாலஜில பாக்குறோம். கீ எக்ஸாம்பிள், கார்ல இருக்கிற கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எப்படி வேலை செய்யுது சொல்லுங்க. அது ஆக்டிவேஷன் எனர்ஜி பேரியரை குறைச்சு ஒரு ஈஸியான புது கொலிஷன் பாத்வே கிரியேட் பண்றது. அந்த மலையை குறைக்கிற மாதிரி. And finally, the most critical takeaway for your exams and for understanding chemistry in general.
most collisions don't lead to a reaction. இந்த தியரி தான் ஏன் கான்சென்ட்ரேஷன், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட் எல்லாம் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை மாத்துதுன்னு மாலிகுலர் லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுது. இட்ஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கெமிக்கல் கைனடிக்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட், ஒரு ஆழமான யோசனை. நம்ம பார்த்தோம் மோஸ்ட் மாலிகுலர் கொலிஷன்ஸ் ரியாக்ட் ஆகாதுன்னு. ஒருவேளை அப்படி ரியாக்ட் ஆனா என்ன ஆகிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சின்ன மாலிகுலர் பம்பும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா இல்லனா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனா மாறினா நம்ம உலகம் எப்படி இருந்திருக்கும்? From our own bodies, where millions of stable molecules coexist, to the chair you are sitting on, which doesn't just burst into flames. Everything would fall apart. ஆமா, everything exists because chemical reactions are controlled, difficult, and don't happen every single time molecules touch. அத பத்தி யோசிச்சு பாருங்க.